நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் அன்று கண்ணீர் சிந்தி விதைத்த சிற்பிகள் மண்ணில் மனிதம் மலரச் செய்தாரே. நம் சமுதாயத்தை செதுக்கிய தெய்வ சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். சமுதாய சிற்பிகள் 4வது தொடருக்கு உங்களை அன்போடு கூட வரவழைக்கிறேன். இவரை உங்களுக்கு தெரியுமா? இவர்தான் அக்குலா. யார் இந்த அக்குலா? வேதாகமத்தில் வருகிற அக்குலா அல்ல, மாறாக அன்றைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி, அதாவது இன்றைய விருதுநகர் மாவட்டத்தில் வத்திராய்ப்புக்கு அருகாமையில் உள்ள கிறிஸ்டியான்பேட்டை என்று சொல்லக்கூடிய கிறிஸ்டியான்பேட்டையை மையமாய் கொண்டு தமிழகத்திலே மாபெரும் எழுப்புதல் பிரசங்கியாராக அந்த நாட்களில் இருந்த உக்கிராமன் கோட்டை கிறிஸ்துவ சகோதரர்கள் பிளேமவுத் பிரதரன் திருச்சபையை சேர்ந்த அருள் திரு ஜான் கிறிஸ்டியன் அருளப்பன் அவர்களுடன் பணியாற்றிய பல நற்செய்தியாளர்கள் இருந்தார்கள், உபதேசியார்கள் இருந்தார்கள். அவர்களிலே ஒருவர் தான் அக்குலா அவர்கள். அன்றைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம். அதற்கு அண்மையில் சாத்தான்குளம், அருகாமையில் சாத்தான்குளம் என்ற ஒரு ஊர் உண்டு. இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுவதில்லை. அந்த சாத்தான்குளத்துக்கு அருகாமையில் அமுதுண்ணாக்குடி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது, ஒரு சிற்றூர். இந்த ஊருக்கு இன்றைக்கு அமந்த வண்ணாங்குடி என்று அழைப்பார்கள். அமந்த வண்ணான்குடி என்று அழைப்பார்கள். அது அப்படியாக மாறிவிட்டது. அது நாள்பட அம்மட்டான் என்று ஆகிவிட்டது. அம்மட்டான் என்றால் உங்களுக்கு தெரியும். இந்த அம்மட்டான் என்ற இந்த சிற்றூர் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு கிராமம் என்று எண்ணுகிறேன். இந்த ஊரை சேர்ந்த, இந்த சிற்றூரை சேர்ந்தவர் தான் திரு அக்குலா என்பவர், அக்கிலா அல்லது அக்குலா என்பவர். இது இவருடைய கிறிஸ்துவ பெயர். ஆனால் இவருடைய பழைய பெயர் சிதம்பரம் என்பது. இவருடைய பெற்றோர் இவருக்கு இந்த பெயரை சூட்டியிருக்கிறார்கள். இவருடைய பெற்றோரை குறித்த எந்த குறிப்பும் எந்த குறிப்பேட்டிலையும் இல்லை. இவரை குறித்து மாத்திரம் இருக்கிறது. இவரை அக்குலா என்றும் இவருடைய மனைவிக்கு பிரஸ்கில்லா என்றும் பெயர் வேதத்தில் இருக்கிறது போல. அவர்கள் இருவரும் அந்த வண்ணமாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அமுதுண்ணாங்குடி அல்லது அமந்த வண்ணங்குடி, அம்மட்டான் என்ற ஊர், இந்த சிற்றூரில் 1825 ஆண்டு முதல் கிறிஸ்துவம் சிறப்பாக செயல்பட்டதற்கான அடையாளமாக இந்த ஊரிலே ஒரு திருச்சபை இருந்து வருகிறது. இந்த திருச்சபையில் அந்நாட்களில் ஏற்பட்ட திரள் கூட்ட மக்கள் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவர்களாக மாறினார்கள். பல எதிர்ப்புகளின் நடுவில் திருச்சபையானது வளர்ந்து
1855 வாக்கில் இந்த திருச்சபையில் 300 கிறிஸ்தவர்கள் இருந்ததாக ஒரு குறிப்பு சொல்லுகிறது. இதனால் இந்த கிராமத்தில் கிறிஸ்தவ வளர்ச்சி பெரிய அளவில் இருந்தாலும் அந்த நாட்களிலே காணப்பட்டதான கிறிஸ்துவ எதிர்ப்பின் நிமித்தமாக ஒரு சிலர் பின்மாற்றம் அடைந்தார்கள். ஒரு சில மாதங்களிலே அந்த எண்ணிக்கை குறைந்து போய் சுமார் 200 பேர் மாத்திரம் அங்கே இருந்ததாக ஒரு வரலாறு கூறுகிறது. இந்த அமுதுண்ணாங்குடி என்ற இந்த சிற்றூரில் சிதம்பரம் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவர் திருநெல்வேலியின் அப்போஸ்தலர் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகிற அருள் திரு ரேனியஸ் அவர்களால் நடத்தப்பட்ட பள்ளி ஒன்றின் படித்து சிறப்பாக தேர்ச்சி பெற்றார். அந்த நாட்களில் ஒரு ஆசிரியரின் கீழ் 3R என்று சொல்லக்கூடிய படிப்பது ரீடிங், எழுதுவது ரைட்டிங், 3வது கணக்கு போடுவது அர்த்தமெட்டிக் என்று சொல்வார்கள். இந்த 3 பாடத்தையும் சிறப்பாக கற்று நல்ல ஒரு மாணவனாக திகழ்ந்தார். இந்த காலகட்டத்தில் இவர் கிறிஸ்துவை குறித்து அந்த நாட்களிலே பள்ளியில் இருந்த வேதாகம கூடுகையிலே கலந்து கொண்டு வேதாகமத்தை கற்றிருந்தார். இயேசுவை குறித்து அறிந்திருந்தார். இருந்தாலும் இவர் மற்றவர்களைப் போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவருக்கு கல்யாண வயது ஆகிறது. கல்யாண வயது வந்தபோது இவருக்கு அண்டை ஊரிலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். கணவனும் மனைவியுமாக சிறந்த அன்போடு நட்போடு வாழ்ந்து வருகிறார்கள். இந்த சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய அக்குலா அவர்கள் அந்த நாட்களில் கருப்பட்டி மற்றும் கருவாடு ஆகியவைகளை வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தி வந்தார். இவர் தன்னுடைய ஊரிலிருந்து சென்னை என்று சொல்லக்கூடிய மெட்ராஸ் பகுதிக்கு அதை சுற்றியுள்ள ஊர்களுக்கு அநேக வியாபாரிகளோடு கூட சேர்ந்து அவர் பயணித்து அங்கே வியாபாரம் செய்து வருவார். சின்ன வயதிலே அவருக்குள்ளே விதைக்கப்பட்ட சுவிசேஷ விதையானது அவருக்குள்ளே வேலை செய்ய தொடங்கினது. ஆகவே இவர் மற்ற பொதுவான வியாபாரிகளோடு வியாபாரத்திற்கு போகாமல் கிறிஸ்துவ வியாபாரிகளோடு கூட இணைந்து தான் வியாபாரத்துக்கு செல்வார். ஆவணமாக செல்லுகிற பொழுது அந்த கிறிஸ்துவ வியாபாரிகளிலிருந்து அவர்களுடைய வழக்கப்படி காலையிலும் மாலையிலையும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கூடி பிரார்த்திப்பதை அவர் தன்னுடைய பங்காய் கொண்டு அதன் பலனாக அவர் கிறிஸ்துவுக்குள்ளே வேர்கொள்ள தொடங்கினார். இப்படியாக அவர்கள் இருக்கும் காலத்தில் இவருக்கு இந்த சுவிசேஷத்தின் வாஞ்சை அதிகமாக இருந்ததுனால இவர் யாருக்கும் தெரியாமல் ஒரு வேதாகமத்தை ரகசியமாய் வாங்கி அதனை பத்திரமாக வைத்து கொண்டு படித்து வருவார். அந்த நாட்களில் அவருக்கு கிடைத்திருக்கிறதான அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஆண்டில் முழு வேதாகமத்தையும் சிறப்பாக படித்து தன் இருதயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்க தொடங்கிவிட்டார். தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை தன் மனைவியோடு கூட பகிர்ந்து கொண்டது நிமித்தமாக அவருடைய மனைவியும் இவரோடு கூட இணைந்து கொண்டார்கள். இந்த நாட்களில் இவர்கள் பயணிக்கும்போது 7000 பண்ணை என்று சொல்லக்கூடிய இடத்துல கிறிஸ்தவ கவிஞர் பெருமான் மரியான் உபதேசியார் அவர்களை
சந்திக்க நேர்ந்தது. இந்த மரியான் உபதேசியார் இவரை ஆண்டவருக்குள்ளாக ஆழமாக வழி நடத்தினார். வழக்கமாக இவர் கிறிஸ்துவ வியாபாரிகளோடு பங்கெடுத்திருந்தாலும், வேதாகமத்தை தனிப்பட்ட முறையில் படித்திருந்தாலும், பள்ளியிலே சுவிசேஷத்தை கேட்டிருந்தாலும், மரியான் உபதேசியார் இவருக்கு ஆழ்ந்த கிறிஸ்துவ நற்செய்திக்குள்ளாக வழி நடத்தினார். அதனாலே அவர் வழியாக ரட்சிப்பை பெற்று, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று, ஞானஸ்நானத்தினுடைய திருமுழுக்கினுடைய அவசியத்தை அறிந்து கொண்டார். இது நிமித்தமாக இவர் கிறிஸ்துவிலே வேர்கொள்ள தொடங்கினார். கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து தைரியமாக மற்றவர்களோடு பேசுவதற்கும் தயாரானார். சிதம்பரம் அவர்கள் தன்னுடைய நம்பிக்கையிலே உறுதிப்பட்ட பிறகு தன் மனைவியோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக தயாரானார். அந்த நாட்களிலே ஆண்கள் முடி வைத்திருப்பார்கள். இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக தான் வைத்திருந்த பெரிய முடியை வெட்டிவிட்டார், நீண்ட முடியை வெட்டிவிட்டார். அதே போல் பட்டை நாமம் போடுவதையும் அவர் அகற்றிவிட்டார். ஆக இவர் சில பிற்போக்கான சிந்தனைகளிலிருந்து முற்போக்கான சிந்தனைகளோடு கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார். அந்த நாட்களிலே சிஎம்எஸ் ஸ்தாபனத்தார் சாத்தான்குளம் பகுதியில் வைத்திருந்த தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் தவறாமல் தன் மனைவி அழைத்து கொண்டு சென்று ஆண்டவரை தொழுது கொண்டு வந்தார். அந்நாட்களிலே மிஷனரியாக இருந்த எஸ் ஹோப்ஸ் அவர்கள் இந்த 2 பேருடைய விசுவாசத்தை கவனித்து அவர்களுக்கு அவர்தான் அக்குலா பிரிஸ்கில்லா என்ற பெயரை சூட்டினார் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறது. 1849 ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த 2 பேரும் திருமுழுக்கு பெற்று சாத்தான்குளத்தில் உள்ள சிஎம்எஸ் ஆலயத்தில் அங்கத்தினர்களாக மாறினார்கள். அதே நேரத்தில் இவருடைய விசுவாசத்தையும் இவருடைய வளர்ச்சியும் கண்ட அருள் திரு ஹோப்ஸ் அவர்கள் இவரை எப்படியாவது உபதேசியராக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இவரோ, நான் ஊழியம் செய்வேன், ஆனால் ஊதியம் வாங்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்துவிட்டார். இப்படியாக இருக்கும் பொழுது 1851 ஆண்டு அக்குலா அவர்கள், நான் முன்னதாக சொன்னது போல கிறிஸ்டியான்பேட்டையில் உள்ள அருளப்பன் அவர்களோடு கூட அவருக்கு அறிமுகமானது. இவரை அவருக்கு மரியான் உபதேசியார் அறிமுகப்படுத்தினார். அங்கே சென்று அவர் முழுமையாக ஞானஸ்நானம் பெற வேண்டும், முழுக்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று விரும்பி முழுக்கு ஞானஸ்நானம் பெற்று தன் மனைவியோடு இணைந்து திரும்பமாக முழுக்கு ஞானஸ்நானம் பெற்றார். அதே நேரத்தில் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு எளிதில் பதில் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லத்தக்கதான புத்தகங்களையும் துண்டறிக்கைகளையும் கைப்பிரதிகளையும் வாங்கி வருவார். நல்ல தலைப்பில் பேச கற்றுக்கொண்டார் என்று இவரை பற்றி படிக்கிறோம். இவர்கள் கொண்டு போன பொருட்களை நல்ல முறையில் வியாபாரம் செய்து அந்த வியாபாரத்தில் வருகிற வருமானத்தில் ஆண்டவருக்கு தசம பாகம் கொடுத்து ஊழியத்தை மிக சிறப்பாக நடத்தி வந்தார். ஜான் கிறிஸ்டியன் அருளப்பன் அவர்களும் மரியான் உபதேசியர் அவர்களும் இணைந்து திருவதங்கூர், ட்ராங்கூர், மதுரை போன்ற இடங்களிலே நற்செய்தி பணியை செய்வதற்காக
செல்லும் பொழுது அவர்களோடு கூட இவரும் இணைந்து சென்று புற மதத்தாருக்கு நற்செய்தியை பிரசங்கித்து வருவார்கள். அதிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டான். அதன் பிறகு அவர் தன்னுடைய வியாபாரத்தை சற்று நிறுத்திவிட்டு முழுமையாக நற்செய்தி பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அப்படி நற்செய்தி பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது மரியான் உபதேசியர்களோடு கூட இணைந்து அவருக்கு உதவியாக அவருடைய வீட்டிலேயே தங்கியிருந்து பல காலம் பல ஊர்களுக்கு சென்று ஊழியம் செய்தார். தன் மனைவியை அவருடைய அமுதுண்ண குடியிலே தனியாக விட்டுவிட்டு இவர் 7000 பண்ணையில் மரியான் உபதேசியாரோடு சேர்ந்து அங்கே பணியாற்றி கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, அவ்வப்போது ஜான் கிறிஸ்டின் அருளப்பன் அவர்களோடு கூட சேர்ந்து நிறைய கிராமங்களுக்கு ஊழியம் செய்வார்கள். அப்பொழுது மர நிழலிலே உட்கார்ந்து வேதாகமத்தை ஆவலோடு கற்றுக்கொண்டு வந்தார். அவர்களுக்கு அந்த நாட்களிலே வேதாகம சுருக்கம் என்ற ஒரு புத்தகத்தையும் வேத வசன பால் என்ற புத்தகத்தையும் அவர்கள் கருத்தோடு கற்பித்து கொடுக்கப்பட்டது. அவளை கற்றுக்கொண்டு மிகுந்த ஈடுபாடோடு கூட நற்செய்தி ஊழியம் செய்து வந்தார்கள். இந்த நாட்களிலே மரியான் அவர்களுடைய தோட்டத்தில் வயலில் எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பார்களோ அந்த நேரங்களிலே இவர்கள் போய் வேலையும் செய்து வருவார்கள். மரியான் உபதேசியாரோடு கூட இணைந்து அவர் திருப்பணியில் அருளப்பன் அவர்களுடைய பணியில் ஆவல் கொண்டு நின்ற போது அக்குலா அவர்கள் மிகுந்த ஊக்கத்தோடு கிறிஸ்துவ சகோதரர்கள் சபையில் அதிகமாக பங்காற்றினார். இவர்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டு நடு இரவானாலும் பரவாயில்லை என்று சொல்லி எழுந்து ஆண்டவரோடு பேசி ஜெபம் செய்வார்கள். இவர் மரியான் உபதேசியரோடு தங்கியிருந்த காலத்தில் 7000 பண்ணை என்பது கிறிஸ்டியான்பேட்டைக்கு சுமார் 30 மைல் அல்லது 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. அந்த இடத்திற்கு சென்று வேதத்தை ஆழமாக அருளப்பன் மூலமாய் கற்று தேர்ந்து வந்தார் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். 1858 ஆண்டு கடைசியாக இவர்கள் 7000 பண்ணைக்கு சென்றபோது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்களின் அடிப்படையிலே அவர் பிரசங்கம் செய்தார், மக்களை ஊக்கப்படுத்தினார். கிறிஸ்டியான்பேட்டையில் அவர்கள் இருந்தபோது சுகவீனமடைந்து அங்கிருந்து அவர் தன்னுடைய ஊருக்கு அனுப்பப்பட்டார். உடல் நலத்துக்காக பலவிதமான நாட்டு வைத்தியங்கள் செய்திருந்தாலும் அவருடைய உடல் நலம் தேரவில்லை. அதனாலே 1858 ஆண்டு அவர் தான் நம்பி தான் நேசித்து வாழ்ந்த ஆண்டவருடைய திருமார்பிலே சாய்ந்து இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசித்தார். 1858 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அவர் கிறிஸ்துவுக்குள்ளே நித்திரையடைந்து ஆண்டவரோடு கூட இருந்த இந்த ஓட்டத்தை நிறைவு செய்தார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் நித்திய வீட்டிற்கு செல்வேன், எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று. அக்குலா அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின் சுமார் 10 ஆண்டுகள் ஜெபம், அன்பு, விசுவாசம், நம்பிக்கை ஆகியவற்றிலே
தளராமல் உறுதியாக நின்று ஒரு நாளும் பின்வாங்காமல் முன்னேறி சென்று மன உளைச்சல்கள் மனக்குறைவுகள் இருந்த போதும் அது இல்லாதது போல இருந்து அவர் முன்னேறி சென்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். அதிகமாக அவர் வேதத்தை கற்றுக்கொண்டார். அந்த நாட்களில் ஆழமாக ஊழியம் செய்தார். அந்த நாட்களில் இப்படிப்பட்ட இந்த மனிதனை அநேகருக்கு தெரியாது. அதனால் இந்த மனிதனை இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. யார் இவர்? இவரை தெரியுமா? அக்குலா. இவர் மாத்திரமல்ல, இவருக்கு பிறகு இவருடைய மனைவி பிரிஸ்கில்லாவும் தன் கணவனார் மரணமடைந்த பிறகு ஆண்டவருக்கு உறுதியான சாட்சியாக தங்கள் கிராமங்களில் இருந்தார்கள். துரதிர்ஷ்டவசமாக அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. இருந்தாலும் அந்த அம்மையார் தன்னுடைய விசுவாசத்தையும் விடவில்லை. அடியார் ஓடி ஜீவிகரிடத்துக்காய் காத்திருந்தார். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி, வணக்கம். கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக, உடல் பொருளாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார், அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள், சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள். கடல் கடந்து வந்தார்கள் கர்த்தர் அன்புக்காக, உடல் பொருள் நாவி தந்தாரூர் செழிக்கவே. அறியாமை இருள் நீக்கி அறிவொளி ஏற்றினார், அழியாத சரித்திரம் தியாகத்தால் மாற்றினார். சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள், சமுதாய சிற்பிகள் இவர்களே, சமுதாய சிற்பிகள், சமுதாய